கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தினமும் அதிகாலையில் ஜெபிக்கும் போது புது கிருபையினாலே நீ நிரப்புங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் செலுத்தும் போது கிருபை பெருகும், தாழ்த்தும் போது கிருபை தருகிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய கிருபை அவ்வளோ பெரிதா இருக்கிறது. நம்ம கர்த்தருக்கு நல்லா பயப்படுவோம், உண்மையிலே பயப்படுறோம். ஆனால் 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்றோம். அந்த வேஸ்ட் பண்ற நிறைய காரியங்களை மட்டும் நம்ம யோசித்து பார்ப்போம். ஏன்னா டெய்லி செய்தி கேட்குறீங்க, கர்த்தருடைய கிருபையினால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றீங்க, நிறைய குடும்பத்துல சாட்சி சொல்றீங்க, எல்லாம் சரிதான். பொய்யான மாயையை, ஒரு மனுஷன் பொய்யான காரியங்களை பற்றி கொள்ளும் போது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய கிருபை இழந்து போகிறான். கிருபை இழந்து போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல பாதுகாப்பு இருக்காது. கிருபை இழந்து போனதுக்கு அப்புறம் சத்துரு உள்ள வந்துடுவான். கிருபை இழந்து போனதுக்கு அப்புறம் தடை உள்ள வந்துடும். கிருபை இழந்து போனதுக்கு அப்புறம் வியாதி உள்ள வந்துடும். கிருபை இழந்து போனதுக்கு அப்புறம் பல விதமான பிரச்சனைகளை மாட்டிடுவாங்க. கிருபை இழந்து போனதுக்கு அப்புறம் ராத்திரி படுத்தா தூக்கம் வராது. கிருபை இழந்து போனதுக்கு அப்புறம் இதயத்திலே சமாதானம் இருக்காது. அதை ஏன் கிருபை இழந்து போனதுக்கு அப்புறம் சொல்லி மறுபடியும் சொல்றேன்னா, என் வாழ்க்கையில நான் கிருபையெல்லாம் இழந்து போயிருக்கேன்ப்பா. நான் இஷ்டம் போல வாழ்ந்திருக்கேன், பொய்யா வாழ்ந்திருக்கேன், மாயான காரியத்தை பின்பற்றிருக்கேன், விக்கிர வழிபாடுல வாழ்ந்திருக்கேன், மனுஷன் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டிருக்கேன். எல்லாரையும் போல நானும் அடிமையா வாழ்ந்திருக்கேன். நானும் படம் பார்த்துருக்கேன், நானும் நாடகம் பார்த்துருக்கேன், நானும் சராசரி உலகத்துல சராசரி மனுஷனா வாழ்ந்திருக்கேன். அப்படி சராசரி மனுஷனா வாழும்போது கிருபை இழந்து போகும்போது பாதுகாப்பு இருக்காது. அதுலதான் தொழில் நஷ்டமாகுது, அதுலதான் கையில் ரூபா காணாம போகுது, நஷ்டமாகுது, பிரச்சனை வருது, குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லாம இருக்கு. எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பல மணி நேரம் உலகத்தில் உள்ள காரியத்துல போய் வேஸ்டா சிக்கி கொள்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில தான் பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் வரும். எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரம் படம் பார்ப்பாங்க, ஒரு 6 மணி நேரம் டயத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு ஃப்ரெண்டுகிட்ட ஒரு 2 மணி நேரம் பேசுவாங்க, தேவையில்லாம யார்கிட்டயோ பழகிட்டு இருப்பாங்க. கேட்டால் டைம் இருக்கு அதனால தான் பேசினேன் அப்படிம்பாங்க, தூக்கம் வரல அதனால ஃப்ரெண்டு அடித்தேன் அப்படிம்பாங்க. இப்படி நிறைய காரியங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். இப்போ காலம் கடைசியா இருக்கு, நேரத்தை வேஸ்ட் பண்றதுக்கு உலகத்துல ஏகப்பட்டதை கண்டுபிடிச்சிட்டாங்க. கொஞ்சம் பணம் அதிகமா இருக்கு அப்படின்னா டூர் அப்படிம்பாங்க, சுத்தி பார்க்க போயிடுவாங்க. எனக்கெல்லாம் அப்படி தெரியாதுப்பா. நாங்களாம் 31 நாள் வேலை பார்த்துருக்கோம். சின்ன வயசுல இருந்து 11 வயசுலேயும் வேலைக்கு போனேன். 31 நாள் வேலை பார்க்க தான் தெரியும். டூர் அப்படின்னா என்னன்னு தெரியாது. சில குடும்பத்துல கையில காசு இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி டூர் அப்படின்னு சொல்லி சுத்தி பார்க்க போயிடுவாங்க. சுத்தி பார்க்க போறது நல்லதுதான்ப்பா. ஆனா பொய்யான காரியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 24 மணி நேரத்துல எங்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணி எதெல்லாம் பொய்யான காரியமா இருக்கோ அதை போய் உட்கார்ந்து பல மணி நேரத்துல டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தேவனுடைய சமூகத்துல காத்து இருக்கிறதோ, ஜெபிக்கிறதோ, பைபிள் வாசிக்கிறதோ, துதிக்கிறதோ எல்லாமே குறைஞ்சிரும். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, கிருபையை நிறைய குடும்பத்துல இழந்து போயிட்டு இருக்கிறாங்க, போக்கடிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கிருபையை இழந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் வீட்டுல பஞ்சம், தரித்திரம், சாபம், வியாதி, நிம்மதி இல்லாத சூழ்நிலை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள், மன அழுத்தங்கள், தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், கடன் பிரச்சனை, இதுக்கு பின்னாடிலாம் என்ன இருக்கு சொல்லி பார்க்கும்போது
நல்ல உழைக்கிறதுக்கு டைம் இருக்கும், உண்மையா வேலை செய்யறதுக்கு டைம் இருக்கும். அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும், வேலை செய்யற ஓனருக்கு கீழ்ப்படியணும், ஆபீஸ்ல அங்க கீழ்ப்படியணும். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில உண்மையா வேலை பார்க்கணும், கீழ்ப்படிந்து வேலை பார்க்கணும். ஆனால் ஒரு 8 மணி நேரம் வேலை செய்ய அப்படின்னா 8 மணி நேரம் வேலை செய்ய மாட்டாங்க. 5 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் வேலை செய்வாங்க. மிச்சம் 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் செல்ஃபோன்லேயே, அங்கேயும் செல்ஃபோன்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் மேலே கேமரா இருக்கும், அங்கே தப்பாக இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனாலும் இவங்க டயத்தை செல்ஃபோனில் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. வேற யாரோ தப்பாக இருக்கிறாங்க, அதனால நான் செல்ஃபோன் பார்த்தேன்னு சொல்லிட்டு நம்ம நியாயத்திற்கு நல்ல சொல்ல முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட 24 மணி நேரத்தில் வேலை செய்கிற இடத்துலையும் உண்மையாக இருக்கணும், தேவனுக்கும் உண்மையாக இருக்கணும், குடும்பத்துக்கும் உண்மையாக இருக்கணும். காலையில் தூங்கின்னு சொன்னால் பைபிள் வாசிக்கணும், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். நைட் நேரத்தில் படுக்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசித்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி, குடும்ப ஜெபம் பண்ணி, உங்களுக்கு என்னெல்லாம் டைம் இருக்கோ, எந்தெந்த இடத்துலலாம் எங்கெங்கே சூழ்நிலை கேட்குறீங்களோ, உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஆன்லைன் மூலிமா பேசுகிறோம். சில குடும்பத்தில் விதவையாக இருக்கிறாங்க, ஹோமில் இருக்கிறாங்க, ஹாஸ்டலில் இருக்கிறாங்க, தனிமையாக இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வேலைக்கு போயிருக்காங்க, நைட் டியூட்டியில் இருக்கிறாங்க. நைட் நேரத்தில் போலீஸ் ஆஃபீஸர் கூட அந்த செய்தி கேட்குறாங்க. நைட் நேரத்தில் பெட்ரோல் பல்கில் கேட்குறாங்க. நைட் நேரத்தில் வாட்ச்மேன் கேட்குறாங்க, செக்யூரிட்டி கேட்குறாங்க, நர்ஸு கேட்குறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் நைட் நேரத்தில் செய்தி கேட்குறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலை. 24 மணி நேரத்தில் நம்ம எவ்வளோ நேரம் டயத்தை வேஸ்ட் பண்ணுறோம்? அதை ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்ல வேண்டியது அப்படின்னா, டயத்தை வேஸ்ட் பண்ணும்போது அது தேவையில்லாத காரியமாக இருக்கும். நிறைய குடும்பத்தில் பொய்யான காரியத்தில் போய் சிக்கி விடுறாங்க. ஒரு 2 பேர் 4 பேர் உட்காந்து பேசுவாங்க, பொய்யான காரியத்துக்கு வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதை போய் ரொம்ப ஆசையாக கவனிப்பாங்க. நம்ம ஒரு நபர்கிட்ட பழகுறோம், அவங்க தேவனுடைய பிள்ளையா? முதல்ல அதை யோசித்து பார்க்கணும். விக்கிர வழிபாட்டில் இருப்பாங்க, அவங்க கூட போய் மறுபடியும் மறுபடியும் பழகி 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 இவங்க லாஸ்ட் அசுத்தத்துக்குள்ளே போயிடுவாங்க. அப்போ பொய்யான மாயை என்னது அப்படின்னா, நம்ம கூட இருக்கிற அந்த தேவையில்லாத ஒரு நபர் யாரு? அதன் மூலியமாக நம்ம கிருபை இழந்து போறோமா? நான் கிருபை இழந்து போயிருக்கேன். என் கூட உள்ள ஒரு மனுஷன், விக்கிரத்துல உள்ள ஒரு மனுஷன் 2002 பழனா 2016 வரையும் ஓடிச்சு, 14 வருஷம். 2020 வரையும் மாந்திரியம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் மாந்திரியம் பண்ணியே நான் நடுரோட்டுக்கு வந்துட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய ஐக்கியம் வந்து விக்கிரத்துல உள்ள ஒரு மனுஷனோட இருந்துச்சு. அப்போ கிருபையை நான் எப்படி இழந்து போனேன் அப்படின்னா, அவங்க கொடுக்கறத சாப்பிட்றது, அவங்களோட பழகிறது, அவங்களோட ஐக்கியமா இருக்கிறது. நம்மளோட ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கும்போது ஆசீர்வாதத்துக்கு பஞ்சமே இருக்காது. சமாதான வீட்டுல நிரம்பி இருக்கும், தட்டுப்பாடு வராது. இன்னைக்கு நிறைய குடும்பத்தை தட்டுப்பாடு காரணம் என்ன தெரியுமா? கேட்டா எனக்கு அவங்க ஃப்ரெண்டு, இவங்க ஃப்ரெண்டு, நான் அவங்கள்ட்ட பழகிட்டுங்க, இவங்கள்ட்ட பழகிட்டுங்க. பழங்க. கிருபை இழந்து போயிட்டு இருக்கிறீங்களா? செக் பண்ணுங்க. நைட் நேரத்தில் செல்போன்ல சார்ஜ் இல்லைன்னு செக் பண்றோம்ல. நான் யார்கிட்ட பழகிட்டு இருக்கேன்? நான் எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்? என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் யாரோட இருக்கு? என்னோட ஐக்கியம் யாரோட இருக்கு? என்னோட தொடர்பு யாரோட இருக்கு? என்னோட உறவு யாரோட இருக்கு? இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல நல்ல நாடகம் பார்த்து மூழ்கி போயிருக்காங்க தெரியுமா? எத்தனை குடும்பத்துல பாவத்துல வாழ்றாங்க தெரியுமா? எத்தனை குடும்பத்துல கத்தரை விட்டு தள்ளி விட்டாங்க தெரியுமா? எத்தனையோ குடும்பத்துல கத்தரை விட்டு தள்ளி போய் கிருபையெல்லாம் இழந்து போய் இஷ்டம் போல போயிட்டு இருக்கிறாங்க. வெளியே தெரியாது. பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபை இழந்து போயிட்டு இருக்காங்க. எதெல்லாம் பொய்யான காரியம் இருக்கு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அழகா டெய்லி கேட்கறீங்க, கத்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா அதுக்கு தடை யாரு? இந்த பிரச்சனைக்கு தடை யாரு? நம்ம குடும்பத்துல நமக்கு பிடிக்காத நபர் யாரு? நம்ம யார்கிட்ட தேவையில்லாம பழகிட்டு இருக்கோம்? அதை கண்டுபிடிங்க. கிருபை இழந்து போக மாட்டோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்ம 24 மணி நேரம் தேவனுடைய பார்வையில் இருக்கிறோம், அது நம்ம ஞாபகத்துல இருக்கணும். நம்ம 24 மணி நேரம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், பரலோகம் பார்த்துட்டு இருக்கோம். நம்மள்ட்ட சில குறை இருக்கு, சில பிரச்சனை இருக்கு. அது எந்த அளவுக்கு எப்படி இருக்கு?
சில குடும்பத்தில் பொய் பேசுகிறாங்க, சில குடும்பத்தில் மனைவிக்கு தெரியாமல் பொய்யான கருத்தில் போய் ஈடுபடுறாங்க. 24 மணி நேரத்தில் எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு, யார்கிட்டெல்லாம் தேவையில்லாம வீண் வார்த்தை, வீணான சிந்தனை, வீணான மாயான காரியம், எத்தனை காரியம். கிருபை இழந்து போயிட்டுருக்குறாங்க. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, கிருபை இழந்து போகிறாங்க. கிருபை இழந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு பிரச்சனை வந்துட்டு, எனக்கு போராட்டம் வந்துட்டு சொல்லிட்டு அப்புறம் நேராக அப்புறம் அங்கேயும் ஓடிட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷன் எங்க தப்பு பண்ணணும், எங்க போய் மாட்டிக்கிட்டான், கிருபை இழந்து போயிட்டான். அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனைகளும் வந்துடும். நான் வியாபாரத்தில் இருந்தேன், கடை வச்சிருந்தேன், நல்ல சினிமா பாட்டு கேட்பேன், நல்ல படம் பார்ப்பேன், நல்ல விக்கிரதுள்ள மனுஷன்ட்ட போய் பழகினேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 55 லட்ச ரூபா நஷ்டம். பின்னாடி பிரச்சனை யாருன்னு சொல்லி பார்க்கும்போது என்னுடைய ஐக்கியம் தேவனோட இல்லை, என்னோட ஐக்கியம் ஆவிக்குரிய பரிசுத்தவான்களோடு இல்லை. அதனால நான் நஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்தேன். இதையே இப்படியே சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் எங்க நஷ்டப்படுறான், எங்க தப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். நம்மளோட ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கும்போது ஆசீர்வாதம். இரவு நேரத்துக்கு ஜெபிப்போமா? கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றி துதிக்கிறோம், சொல்லிடும்ப்பா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள்கிட்ட குறை இருக்கு, மன்னிச்சிருங்க. இரவு நேரத்திலே டியூட்டியில் இருக்கிறாங்க, ட்ராவலிங்கில் இருக்கிறாங்க. நைட் நேரத்தில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க நைட் டியூட்டியில் இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் உங்களோட ரத்த கொட்டைகள் வேலை அடித்து மூடி மறைத்து கத்தர் பாதுகாத்துருங்க. அவசர சிகிச்சையில், ஐசியூஆரில், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில், ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் பல விதமான நோயில் பாதிக்கப்பட்டு நைட் நேரத்தில் கண்ணீரோடு மரண தருவாயில் படுத்த படுக்கையில் எந்தெந்த குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்கள் பிள்ளைகளை கத்த சந்திக்கணும். குறைகள் குற்றங்களை மன்னிங்க, பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. கணவன் மனைவிகளை பிரிவினை, விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பிள்ளி சுனிமி, ஏவல கட்டப்பட்ட நிலைமை, தற்கொலை எண்ணங்கள், மரண பயங்கள், தேவையில்லாத கெட்ட சொப்பனம், சத்ருன் கிரியில யாரெல்லாம் ஆகப்பட்டிருக்கோங்களோ இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெறியப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் விடுதலை செய்ய வேண்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை பரிபூர்ணமாக ஆசிரிங்க. உங்க நாம மையம் விடட்டும். இரவு நேரத்திலே கற்பதுணியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசிரிங்க. மாசமா இருக்காங்க, தாய்பிள்ளையும் ஆசிரிங்க. இரவு நேரத்திலே சில குடும்பத்தில் டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கூட இந்த நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க, சாட்சி சொல்லுறதுக்கு செய்யுங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, நல்ல ஒரு குடும்பம் மாட்டாங்க. நைட் நேரத்தில் தனிமையில திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, பலகமான இடத்துல ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கத்தப்படுத்துவங்க. கடனிலே கஷ்டப்படுற எத்தனையோ குடும்பம் உண்டு. நாளைக்குள்ள எல்லா தேவைகளையும் கத்தக்கூட சந்திங்க. இந்த இரவு நேரத்தில் எங்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் உங்களோட ரத்த கொட்டைக்கு வேலை எடுத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்க மட்டும்தான் எங்களை பாதுகாக்கிறீங்க. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானம் தந்தீங்க, எங்களை மீட்டு எடுத்தீங்க, எங்களை நித்திய மீட்பு உண்டு பண்ணினீங்க, நித்திய ஜீவனுக்கு எங்களை அழைத்து கொண்டு போறீங்க, தேவாட்டுப்பட்டியா வெளிப்பட்டீங்க. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்லிக்கிறோம்ப்பா. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிக அளவில்லை துதிக்கிற துதியோட எலும்பகத்தை கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசுறீங்க. அநேக தேவைகள் உண்டு, அநேக காரியங்களுக்காக புலம்புற குடும்பம் உண்டு, கண்ணீர் வடிக்கிற குடும்பம் உண்டு, வேதனையோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு, பலகமான பிரச்சனையோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. அவங்க உள்ளத்துள்ள காயத்தை எல்லாம் மாற்றி கர்த்தர் சமாதானத்தை கட்டுடுங்க. தேவனர்கள் எப்போ மினிசன் நம்மளை கரத்தில் பண்ணிக்கிறோம். எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசுறீங்க. கர்த்தருடைய வருகையில் நாங்கள் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வருகையில் அப்பா நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. என்னோட ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்போ அவங்க மகனே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிங்கப்பா. யூடியூப் மூலியமாக எத்தனை கோடி ஜனங்கள் பார்க்குறவங்களோ எல்லா ஜனங்களும் பரலோகத்தில் வர வேண்டும். எங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. இந்த இரவு நேரத்திலே சமாதானமாக நித்திரைத்தாங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா கடந்து வாங்க. எங்கள் இதயத்துக்குள்ளே நீங்கள் தங்கிருங்க. இந்த நாளை ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. குறைகள் குற்றங்களை மன்னித்து ஆசிரிங்க. எங்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய கிருபினால் நிரப்புங்க. இழந்து போன கிருபை மீட்டுக் கொடுக்க தேவகுமாரனை வெளிப்பட்டவரை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் எல்லா கருத்தில் கத்த பாதுகாத்த கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம். கத்தர் பொருட்படுத்துவங்க. உங்க நாம மையம் உடுத்தும் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மையம் உண்டாவதாக. கத்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் வம்சத்தையும் ஆசிரிப்பார். 9363064181 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.